ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பேப்பர்லேயே குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஃபோன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இன்னும் பாதியாக மடக்கிடலாம். ஏன்னா ஃபோனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வரணும்ல. ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் பேப்பர் கட் பண்ணி இதை வந்து பாதியாக மடக்கிக்கிறேன். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் ஃபோன் எடுத்தோன்னே நம்ம லாக் போடுவோம்ல, ஸோ அது இருக்கிற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து வரைஞ்சிட்டேன். 4 நம்பர்ஸ் வந்து பாஸ்வேர்டாக இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். அடுத்து வந்து நம்ம உள்ள ஆப்ஸ்லாம் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். அதாவது நம்ம லாக் எடுத்த உடனே ஃபோன் எப்படி இருக்கும், அந்த ஹோம் ஸ்க்ரீன் வரும்ல, அந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து டேட்டு, டைமு இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே வந்து ஆப்ஸ்லாம் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். க்ரோம்லாம் இருக்கிற மாதிரி அதெல்லாம் டிசைன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் ஸ்கெட்ச் வச்சு எழுதிக்கிறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்புக்கும் நான் சின்ன சின்னதாக ரவுண்ட் போட்டுக்கிறேன். ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன ஆப் வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஒன்று போல் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து நான் கூகுள் வரைஞ்சிட்ருக்கேன். இதில் வந்து அந்த ஸ்பீக்கர் இருக்கிற மாதிரி, கேமரா இருக்கிற மாதிரி, இருக்கிற மாதிரி இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். கீழே வந்து அந்த ஆப்ஸ்க்கு நான் சின்ன சின்ன ரவுண்ட்ஸாக வரைஞ்சிக்கிறேன். இந்த சைடும் வரைஞ்சிட்டு அந்த சைடுமே ஃபுல்லு வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா நமக்கு 2 ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நிறைய ஆப்ஸ் இருக்கிற மாதிரி வரையணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நிறையா சர்க்கிள் வந்து ஒன்று போல் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ இது ஃபுல்லுமே நான் வந்து உள்ளக்க ஆப் இருக்கிற மாதிரி கலர் கலராக வரைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லுமே வரைஞ்சாச்சு. கேலரி, ப்ளே ஸ்டோர், செட்டிங்ஸ், ஃபைல் மேனேஜர், மியூசிக், ஃபோன், க்ரோம், மெசேஜ், காண்டாக்ட், கேமரா, ஜிமெயில், ஃபோட்டோஸ், அமேசான், வாட்ஸ்அப், டவுன்லோட்ஸ், யூடியூப், மேப்ஸ், ட்ரைவ், மீட், ஜிபே, அடுத்து டூல்ஸ், நோட்ஸ், எஃப்எம் ரேடியோ, ரெக்கார்டர் வரைஞ்சிருக்கேன். இதில் டூல்ஸில் வந்து உள்ள கால்குலேட்டர், காம்பஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். அடுத்து வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு ஆப்பாக ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டு கேமரா இருக்க மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு சாக்லேட் பேப்பரில் அந்த மாதிரி உள்ள சில்வர் கலரில் இருக்கும்ல, அதை வந்து எடுத்துக்கோங்க. எந்த சைஸ்க்கு உங்களுக்கு வேணுமோ அப்படி கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிடலாம். இதை வந்து நம்ம கேமரா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து கேமராவோட பட்டன் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, வீடியோ எடுக்கிற மாதிரி 2 ஆப்ஷன் வரைய போகிறோம். ஸோ அதனால் 2 பட்டன் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஒரு சைடில் வந்து நம்ம முன்னாடி எடுத்த இமேஜ் தெரியும்ல, அதுக்காக அந்த ஸ்கொயர் போட்டிருக்கேன். அடுத்து சைடில் வந்து நம்ம ஃப்ரண்ட் கேமரா மாற்றலாம்ல, ஸோ அதுக்காக அந்த பட்டன் வரைஞ்சிருக்கேன். வீடியோ எடுக்கிற மாதிரி வரைஞ்சதுக்குள்ளே வந்து நம்ம ரெட் கலரில் கலர் பண்ணிக்கலாம். ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பட்டன் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேமராக்குரியதை நம்ம கீழே வரைஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு பேப்பர் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம மடக்கி ரெடி பண்ணியிருந்தது. ஸோ இப்போ வந்து இதில் அடுத்த ஆப் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். இதில் வந்து என்ன ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, காண்டாக்ட்ஸ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஒரு பக்கம் ரீசன்ட் காண்டாக்ட்ஸ், அப்புறம் நம்ம என்ன காண்டாக்ட்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அது, அப்புறம் டயல் பேட் இருக்கிற மாதிரி கீழே வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யாரோட பேர்லாம் வேணுமோ எல்லாமே இதில் எழுதி நீங்கள் டிசைன் பண்ணி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்போ என்ன ஆப் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் இல்லாதவங்களே இல்லை. ஸோ அதனால் வாட்ஸ்அப் ரெடி பண்ண போகிறோம். ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே சேட் இருக்க மாதிரி, ஒரு சைடு வந்து நம்ம ஒருத்தர் கூட சேட் பண்ணுற மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணி நேம் எழுதிக்கலாம். நான் வந்து ஸ்கெட்சிட்டு எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து பென்சில் யூஸ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா அந்த பேரை அழிச்சிட்டு திருப்பி வேறவங்க கூட நீங்கள் சேட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே எழுதுறதுமே நீங்கள் பென்சில்ட்டே எழுதுனீங்க அப்படின்னா நிறைய டைம் நீங்கள் வந்து சேட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த பேஜில் கிளாக்கும் கேலண்டரும் ரெடி பண்ண போகிறோம். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அலாரம் ரெடி பண்ணியிருக்கேன், ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி. அடுத்து கிளாக் வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து நான் கிளாக் டைம் வரையில, ஏன்னா நம்ம பென்சில் யூஸ் பண்ணி எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அப்பப்போ அந்த டைமை வரைஞ்சிக்கலாம். ஸோ ஒரே டைமாக ஸ்கெட்சிட்டு வரைகிறத விட இந்த மாதிரி பென்சில்ட்டு நம்ம வரைஞ்சி அழிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கேலண்டருமே அந்த மாதிரி தான். சண்டே, மண்டே, கேலண்டர் இதெல்லாமே நான் ஸ்கெட்சிட்டு எழுதியிருக்கேன். நம்பர்ஸ் எல்லாமே பென்சில்ட்டு எழுதியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம அழிச்சு மாற்றி கேலண்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜில் வந்து காம்பஸ் வரைஞ்சிருக்கேன். இதுலேயுமே அந்த டைரக்ஷன் மட்டுமே வரைஞ்சிருக்கேன். பென்சில் யூஸ் பண்ணி நம்ம எந்த டைரக்ஷனில் இருக்கோமோ அதை வரைஞ்சி அப்பப்போ மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து கேல்குலேட்டர் வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து நம்பர்ஸ்லாம் டச் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பேக் போகிறதுக்காக வரைஞ்சிருக்கேன். அதை நீங்கள் கீழே கூட வரையணும்னா வரைஞ்சிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நம்மளோட சேனல் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். எல்லா வீடியோஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். எந்த வீடியோ வேணுமோ நம்ம டச் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு சின்ன சின்ன பேப்பர்ஸில் விளம்பரம் வரும்போது நிறைய இமேஜஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுலேருந்து நம்ம கட் பண்ணி இதில் வந்து ஒட்டிக்கலாம். குட்டி இமேஜஸாக நிறைய கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய இருக்கிற மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் இமேஜஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே ரேட்டோட கட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒட்டினா தான் நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் இருக்கிற மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு பேஜ் கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இதை வந்து ஒட்டி நம்ம அழகாக ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்.
அடுத்த பேஜில் வந்து நம்ம மியூசிக் ஆப் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாட்டுலாம் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கேன். அடுத்து கீழே வந்து ப்ளே பட்டன், ஃபார்வர்ட், ஃபேவரைட்ஸ், ரிப்பீட் இந்த மாதிரி நம்ம ஃபோனில் மியூசிக்கில் வர்றதெல்லாம் பார்த்து நம்ம அழகாக எழுதிக்கலாம். நமக்கு பிடிச்ச பாட்டை இதில் வந்து வரிசையாக எழுதி பாட்டு போட்டு கேட்குற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நோட்ஸ்னு எழுதியிருக்கேன். நமக்கு தேவையானதெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காக நோட் பண்ணி வைப்போம்ல, அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். நம்ம பென்சில் எழுதி அழித்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜில் வந்து ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குமே நம்ம விளம்பரத்தில் சின்ன சின்ன இமேஜஸாக சாப்பாடு இருக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம இதில் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு சைடில் வந்து ஆர்டர் ஒன்று எழுதியிருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் பேஜில் ஆப்ஸ்லாம் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணோம்ல, அதில் வந்து மேலே ஒய்ஃபை, மொபைல் டேட்டா, ஏரோப்ளேன் மோட், ப்ளூடூத், ஃப்ளாஷ் லைட் இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் மேலே வந்து நம்ம வரைஞ்சி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ண ஆப்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு இப்போ ஃபோனை ரெடி பண்ணலாம். நான் வந்து இவ்வளோ ஆப்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஆப்ஸ் வேணும் அப்படின்னா அதை இன்னும் எக்ஸ்ட்ரா பேஜில் ரெடி பண்ணி இதோட சேர்த்து வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ண ஆப்ஸ் எல்லாத்தையுமே வரிசையாக அடுக்கிக்கலாம். இதில் வந்து நம்ம வெளியில் ஃபோன் கவர் இருக்க மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து டிசைனாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பேப்பர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இன்விடேஷன் கார்டில் டிசைனாக இருக்கக்கூடியது, இல்லை பிளெயினாக இருக்கக்கூடிய அட்டை, எதனாலும் கொஞ்சம் திக்காக இருக்கிறதா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ரெயின்போ டிசைனில் இருக்கக்கூடிய பேப்பரை யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து லைட் வெயிட்டான பேப்பர். ஸோ அதனால் உள்ளே வந்து ஒரு அட்டையை வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நான் கவர் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். நம்ம நோட்டுக்கெலாம் அட்டை போடுவோம்ல, அந்த மாதிரி மடக்கி ஒட்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு விருப்பப்படி உங்கள் ஃபோனுக்கு நீங்கள் ஒன்று டிசைன் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே இதில் நடுவில் வச்சு ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிடலாம். அடுத்து வந்து நம்ம ஃபோன் கவரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி வேணும்ல, ஸோ அதுக்காக அந்த ரெயின்போ பேப்பர்லேயே சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி 3ஆக மடக்கிக்கிறேன். ஸோ அப்போ கொஞ்சம் திக்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஃபோன் கவருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து அந்த முன்னாடி இருக்கிறதோட சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டி பின்னாடி வந்து நம்ம மடக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த அளவுக்கு தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத சைடில் வந்து ஒட்டிடலாம். அந்த மாதிரி ஒட்டும்போது நமக்கு அதை உள்ளே க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உள்ளேயுமே நம்ம ஒட்டின இடத்துல எக்ஸ்ட்ரா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிய்யாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த இடத்துல வந்து ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம அழகாக ரெயின்போ டிசைனில் ஃபோன் கவரோட ஃபோன் வந்து ரெடி பண்ணியாச்சு குழந்தைங்க விளையாடுறதுக்கு. இப்போ வந்து நம்ம இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அழகாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து நம்ம பாஸ்வேர்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எல்லா ஆப்ஸும் இருக்கும். எந்த ஆப்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணி அந்த ஆப்போட பேஜுக்கு போய் அதை யூஸ் பண்ணிவிட்டு பேக் கொடுத்து திருப்பி வெளியே வந்துக்கலாம். அதுக்கப்புறம் எந்த ஆப் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூப்பராக அழகாக பேப்பர்லேயே நம்ம வந்து ஃபோன் ரெடி பண்ணி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக ஹாப்பியாக விளையாடுவாங்க. செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அது எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.